ஓம் சாந்தி 11/5/2025 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 7/3/2005 மதுபன். அதாவது சிவஜெயந்தி முன்னிட்டு பாப்தாதா வந்திருக்கிறார். ஆகையால சிவஜெயந்தி கொண்டாடுவதுன்னா என்ன அப்படின்றது புரிய வச்சிட்டு இருக்கிறார். உலகத்துல உண்மையான பக்தர்கள் எப்படி அந்த சிவராத்திரி அல்லது சிவ ஜெயந்தியை கொண்டாடுறாங்க, நீங்க எப்படி கொண்டாடணும், அந்த சிவஜெயந்தியினுடைய உண்மையான ஆன்மீக ரகசியம் என்ன, சிவஜெயந்தி கொண்டாடுவதுன்னா என்னன்றது புரிய வச்சிருக்கிறார். முரளியின் தலைப்பு சம்பூர்ண தூய்மையின் விரதம் இருப்பது, மேலும் நான் என்பதை சமர்ப்பணம் செய்வதுதான் சிவஜெயந்தி கொண்டாடுவதாகும். இன்று விசேஷமாக சிவத்தந்தை தன்னுடைய சாலிகிராம குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். பாப்தாதா குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறார். ஏனென்றால் தந்தைக்கு குழந்தைகள் மீது அதிகமான அன்பு இருக்கிறது. தந்தை அவதரித்த உடனேயே யக்ஞத்தை படைக்கிறார். யக்ஞத்தில் பிராமணர்கள் இல்லை என்றால் யக்ஞம் முழுமை பெறாது. ஆகையால் இந்த பிறந்த நாள் அலௌகீகமாகவும் விடுபட்டதாகவும் அன்பானதாகவும் இருக்கிறது. தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் ஒன்றாக ஒரே நாளில் இருப்பது, இது முழு கல்பத்திலும் நடக்கவில்லை, இனி நடக்கவும் முடியாது. அதாவது தந்தை மற்றும் குழந்தைகளின் இப்படிப்பட்ட பிறந்த நாள், அலௌகீகமான விடுபட்ட அன்பான பிறந்த நாள் ஒரே நாளில் ஒன்றாக நடப்பது, இது சங்கம யுகத்தை தவிர முழு கல்பத்திலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். தந்தை நிராகாரர். ஒரு பக்கம் நிராகாரராக இருக்கிறார், இன்னொரு பக்கம் பிறந்த நாள் கொண்டாடுகிறார். ஒரு சிவபாபாவிற்கு மட்டும்தான் தனக்கென்று சொந்த ஷரீரம் இல்லை. ஆகையால் பிரம்மா பாபாவின் ஷரீரத்தில் அவதரிக்கிறார். இதுபோல் அவதரிப்பதை தான் ஜெயந்தியின் ரூபத்தில் கொண்டாடுகிறார்கள். அதனால்தான் இது ஒரு தனிப்பட்ட அன்பான பிறந்த நாள் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஷரீரம் இல்லை, ஆனா பிறந்த நாள் கொண்டாடுறார். நீங்கள் அனைவரும் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கிறீர்களா? வாழ்த்து கொடுக்க வந்திருக்கிறீர்களா அல்லது வாழ்த்தை பெற வந்திருக்கிறீர்களா? கூடவே இருப்பேன் என்று இந்த வாக்குறுதியை தந்தை குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போது சங்கம யுகத்திலும் கம்பைண்டாக கூடவே இருக்கிறார், கூடவே அவதரிக்கிறார். மாற்றம் செய்வதற்கான காரியத்திலும் கூடவே இருக்கிறார். மேலும் பரந்தாம வீட்டிற்கு செல்வதிலும் கூடவே இருக்கிறார். இதுதான் தந்தை மற்றும் குழந்தைகளின் அன்பின் சொரூபமாகும். அதாவது குழந்தைகளாகிய நமக்கு பாபா ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதன்படி பார்க்கும்போது இப்போ சங்கம யுகத்துல நான் உங்களோட கம்பைண்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். சங்கம யுகத்துல நான் அவதரிக்கிறேன் அப்படின்னா அவதரிக்கும் போதே உங்க கூடவே அவதரிக்கிறேன். சிவபாபா எப்போ அவதரிக்கிறாரோ அப்போ பிரம்மா பிறக்கிறார். பிரம்மா பிறக்கும் போது பிராமணர்கள் பிறக்கிறோம். அப்போ கூடவே அவதரிக்கிறேன். அதே நேரத்துல உலக மாற்றம் செய்வதற்கான காரியத்திலும் நான் கூடவே இருக்கிறேன் அப்படின்றார். பாபாவுனுடைய சக்தியால தானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ பாபா இல்லைன்னா உலகத்தை நம்ம எப்படி மாற்ற முடியும்? அதுக்கப்புறம் பரந்தாம வீட்டிற்கு போகணும் அப்படின்னா அப்போவும் நான் கூடவே இருக்கிறேன். பரந்தாமத்திற்கு வேற யாரும் நம்மளை கூட்டிட்டு போக முடியாது. புரிஞ்சதா? இதுதான் தந்தை மற்றும் குழந்தைகளின் அன்பின் சொரூபம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எனக்கு உங்க மீது அன்பு இருக்கு, ஆகையால கூடவே அவதரிக்கிற,
கூடவே இருக்கிற, கூடவே அழைச்சிட்டு போறேன் அப்படின்றார். அப்ப நமக்கு பாபா மீது அன்பு இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? பாபா கூடவே இருக்கணும். பாபா மேல நிச்சயம் இருக்குன்னு சொல்றோம். அப்போ நிச்சயம் இருக்கு அப்படின்னா சங்கம யுகத்தை நம்ம நல்லா யூஸ் பண்ணணும். சங்கம யுகத்துல தான் நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தை வீணாக்க கூடாது இல்லையா? நிச்சயம் இருக்குன்னா பயனுள்ளதாக ஆக்கணும். ஏன்னா இந்த பரமாத்மாவின் அன்பு கூட இருப்பதின் அனுபவம் இப்போதான் நம்ம செய்ய முடியும். சிவ ஜெயந்தியை பக்தர்களும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அழைக்கிறார்கள், பாட்டு பாடுகிறார்கள். நீங்கள் அழைப்பதில்லை. இங்கு நீங்கள் கொண்டாடுவது என்றால் சமமாக ஆகுவது. கொண்டாடுவது என்றால் சதா ஊக்க உற்சாகத்தில் பறந்து கொண்டே இருப்பது. பாருங்க, பக்தர்களும் சிவ ஜெயந்தியை கொண்டாடுறாங்க, நீங்களும் சிவ ஜெயந்தியை கொண்டாடுறீங்க. ஆனா அவங்க கொண்டாடுறதுக்கு நீங்க கொண்டாடுறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அவங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க, இறைவா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. வரமாட்டீங்களா? காட்சி கொடுக்க மாட்டீங்களா? எங்களுக்கு முக்தி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இரவெல்லாம் பாட்டு பாடிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அந்த சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. நீங்க கூப்பிடுறதில்ல, கொண்டாடுறது அப்படின்னா நீங்க சமமா மாறுறீங்க. ஊக்க உற்சாகத்துல பறந்து கொண்டே இருக்கிறீங்க. ஆகையால் இதனை உற்சவம் என்று சொல்கிறார்கள். உற்சவத்தின் அர்த்தமே உற்சாகத்தில் இருப்பது. எனவே சதா உற்சவம், அதாவது சதா உற்சாகத்தில் இருப்பவர்கள் அல்லவா? சங்கம யுகம் அப்படின்னாலே உங்களுக்கு யுகம் முழுக்க உற்சவம் தான் அப்படின்றார். ஏன்னா நீங்க சதா ஊக்க உற்சாகத்துல இருக்கிறீங்க. நமக்கு யார் கிடைச்சிருக்கிறார்? நம்ம என்னவாக ஆக போறோம்? நமக்கு யார் படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார்? நமக்கு யார் டைரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறார்? நமக்கு என்ன பிராப்திகள் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு உணரும் போது சதா உற்சாகத்துல இருக்கிறீங்க. அப்போ சதா உற்சாகத்துல இருக்கீங்கன்னா சதா உங்களுக்கு உற்சவம் தான் அப்படின்றார். ஆகையால சதா உற்சாகத்துல இருக்கக்கூடியவர்கள் தானே அப்படின்னு கேட்கிறார். சதா இருக்கிறீர்களா அல்லது அவ்வப்போது இருக்கிறீர்களா? அப்படி பார்க்க போனால் பிராமண வாழ்க்கையின் சுவாசமே ஊக்க உற்சாகம்தான். எப்படி சுவாசம் இல்லாமல் இருக்க முடியாதோ அதேபோல் பிராமண ஆத்மாக்கள் ஊக்க உற்சாகம் இல்லாமல் பிராமண வாழ்க்கையில் இருக்க முடியாது. அதுபோல் அனுபவம் செய்கிறீர்கள் தானே? பாருங்கள், விசேஷமாக சிவ ஜெயந்தி கொண்டாடுவதற்கு எங்கெங்கிருந்து தூர தேசத்தில் இருந்து ஓடோடி வந்திருக்கிறீர்கள். பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் பிறந்த நாளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ அவ்வளவு தன்னுடைய பிறந்த நாளுக்கு இருப்பதில்லை. ஆகையால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் பல கோடி மடங்கு குஷியின் தட்டுக்களை நிறைத்து நிறைத்து கொடுக்கிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாப்தாதாவிற்கு இன்றைய நாளில் உண்மையான பக்தர்களின் நினைவும் அதிகமாக வருகிறது. அவர்கள் ஒரு நாளுக்கு விரதம் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சம்பூர்ண தூய்மையாக இருப்பதற்கான விரதம் இருக்கிறீர்கள். அவர்கள் உணவில் விரதம் இருக்கிறார்கள். நீங்களும் மனதின் உணவில், அதாவது வீண் எண்ணங்களின், நெகட்டிவ் எண்ணங்களின், தூய்மையற்ற எண்ணங்களின் விரதம் இருக்கிறீர்கள். எவ்வளோ நல்லா பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். எனக்கு உண்மையான பக்தர்களுடைய நினைவு வருது அப்படின்றார். ஏன்னா அவங்க அவ்வளோ நல்ல விரதம் இருக்கிறாங்க. சொல்லிட்டு அது என்ன, அது ஒரு நாள் விரதம் தான். அவங்க ஒரு நாள் வேணா தூய்மையா இருக்கிறேன்னு விரதம் இருக்கிறாங்க. ஆனா நீங்க வாழ்நாள் முழுவதும் சம்பூர்ண தூய்மையாகுவதற்கான விரதம் மேற்கொண்டிருக்கிறீங்க. அதே நேரத்துல உணவு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஒரு நாள் உணவில் விரதம் இருக்கிறாங்க. ஆனா நீங்க மனதின் உணவில் விரதம் இருக்கிறீங்க. அப்படின்னா
மனதிற்கு நல்ல உணவு மட்டுமே கொடுக்குறோம். வீண் எண்ணங்களின் உணவு கொடுக்க மாட்டோம். நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்களின் உணவு நாங்கள் தொடமாட்டோம். தூய்மையற்ற எண்ணங்களை நாங்கள் ஸ்வீகாரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி விரதம் இருக்கிறீங்க. எவ்வளோ உயர்ந்த விரதம் இது! உறுதியான விரதம் இருக்கிறீர்கள் தானே? இங்கே டபுள் ஃபாரினர்ஸ் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். குமாரர்கள் சொல்லுங்கள், குமாரர்கள் விரதம் இருக்கிறீர்களா? உறுதியாக இருக்கிறீர்களா? காயாக இல்லை தானே? மாயா கேட்டுக்கொண்டிருக்கிறது. அனைவரும் கொடிகளை அசைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அப்படி பாபா கேட்ட உடனே எல்லாரும் கொடி வச்சிருந்தாங்க கையில. எல்லாரும் அதை அசைச்சு நாங்க பக்காவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. அதற்கு பாபா, மாயா கொடி அசைப்பதை பார்த்து கொண்டிருக்கிறது. தூய்மையாக மாறியே தீர வேண்டும் என்று விரதம் இருக்கிறீர்கள். விரதம் இருப்பது அல்லது விரதம் வைப்பது என்றால் உயர்ந்த உள்ளுணர்வை உருவாக்குவது. ஹிந்தியில் ரைமிங்காக இருக்கு. விரத் அப்படின்னா விரதம், விருத்தி அப்படின்னா உள்ளுணர்வு. நீங்கள் விரதம் மேற்கொள்றீங்க அப்படின்னா உயர்ந்த உள்ளுணர்வில் இருப்பதுன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு இருக்கிறார். உள்ளுணர்வு எப்படி இருக்குமோ அதே போல் தானாகவே பார்வை, செயல் எல்லாம் இருக்கும். உள்ளுணர்வு தூய்மையாக இருந்ததுன்னா பார்வையும் தானாகவே தூய்மையாயிடும், செயல்களும் தானாகவே தூய்மையாக இருக்கும்னு சொல்றார். ஆக அப்படிப்பட்ட விரதம் இருக்கிறீர்கள் தானே? தூய்மையான சுப உள்ளுணர்வு, தூய்மையான சுப திருஷ்டி இருக்கிறதா? எப்போது ஒருவர் இன்னொருவரை பார்க்கிறீர்களோ அப்போது எதை பார்க்கிறீர்கள்? முகத்தை பார்க்கிறீர்களா அல்லது புருவ மத்தியில் பிரகாசிக்கும் ஆத்மாவை பார்க்கிறீர்களா? சில குழந்தைகள் எப்போது பேச வேண்டி இருக்கிறதோ அல்லது காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறதோ அப்போது முகத்தை பார்த்து பேச வேண்டி இருக்கிறது, கண்களின் பக்கம்தான் பார்வை செல்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகையால் சில நேரம் முகத்தை பார்க்கும் போது கொஞ்சம் உள்ளுணர்வு மாறுகிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு பாப்தாதா, கண்களுடன் கூடவே புருவ மத்தியும் இருக்கிறது, புருவ மத்தியில் இருக்கும் ஆத்மாவை பார்த்து பேச முடியாதா என்று கேட்கிறார். அதாவது சில குழந்தைகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேலை செய்யும் போது விவகாரத்துல வரும்போது முகத்தை தானே பார்த்து பேச வேண்டி இருக்கு, அதுபோல முகத்தை பார்க்கும் போது சில நேரத்துல கண்களையும் பார்க்க வேண்டி இருக்கும், அந்த நேரத்துல கொஞ்சம் உணர்வுகள் மாறிடுறது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பாப்தாதா புரிய வச்சிட்டு இருக்கார். ஓகே, கண்களை பார்த்து தான் பேசணும். எங்கேயோ திரும்பி பார்த்துக்கிட்டு நம்ம டைரக்ஷன் கொடுக்க முடியாது, இல்லை வேலை சொல்ல முடியாது, இல்லை பதில் சொல்ல முடியாது, இல்லை தலை குனிஞ்சுக்கிட்டு நம்ம காரியங்கள் செய்ய முடியாது. நீங்க பாருங்க, கண்களை பாருங்க, ஆனால் கூடவே புருவ மத்தியையும் பாருங்க. அந்த கண்கள் எங்கே இருக்கு? அந்த முகத்துல தான் இருக்கு, அங்க புருவ மத்தியும் இருக்கு இல்லையா? அப்போ கண்களை பார்க்கும் போது புருவ மத்தியில இருக்கக்கூடிய ஆத்மாவையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி பேச முடியாதா? இப்போது பாப்தாதா எதிரில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளின் கண்களை பார்க்கிறாரா அல்லது புருவ மத்தியை பார்க்கிறாரா? எதை பார்க்கிறார் என்று தெரிகிறதா? இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. ஆகையால் முகத்தை பாருங்கள், ஆனால் முகத்தில் புருவ மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரத்தை பாருங்கள். ஆகையால் இந்த விரதம் இருங்கள். அதனால்தான் பாபா தூய்மையின் விரதம் இருப்பது அப்படின்னா தூய்மையான உயர்ந்த உள் உணர்வுல இருப்பது அப்படின்னு புரிய வச்சிட்டார். அப்போ உள்ளுணர்வு தூய்மையாக இருந்ததுன்னா எந்த பார்வையில பார்ப்போம்? எப்படி பார்ப்போம்? மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி பார்ப்போம்? ஆட்டோமேட்டிக்கா அது தூய்மையான பார்வையாக இருக்கும் இல்லையா? சுபமான ஒரு திருஷ்டி இருக்கும் இல்லையா? ஆக விரதம் இருக்கிறீர்கள்,
ஆனால் இன்னும் கவனம் கொடுங்கள். ஆத்மாவை பார்த்து பேச வேண்டும். ஆத்மாவோடு ஆத்மா பேசிக்கொண்டிருக்கிறது, ஆத்மா பார்த்து கொண்டிருக்கிறது என்று நினையுங்கள். அப்போது உள்ளுணர்வு சதா சுபமானதாக இருக்கும். கூடவே இன்னொரு நன்மையும் இருக்கிறது. அதாவது உள்ளுணர்வு எப்படியோ அதேபோல் வாயுமண்டலம் உருவாகிறது. வாயுமண்டலத்தை உயர்ந்ததாக ஆக்குவதினால் தன்னுடைய முயற்சியின் கூடவே சேவையும் நடந்துவிடும். ஆக டபுள் நன்மை இருக்கிறதல்லவா? அதாவது உங்களுடைய உள்ளுணர்வு உயர்ந்ததாக இருக்கும்போது அந்த உயர்ந்த உள்ளுணர்வின் மூலம் வாயுமண்டலம் உருவாகுது, நல்ல வாயுமண்டலம் உருவாகுது. அப்ப நல்ல வாயுமண்டலத்துல நீங்க இருந்தீங்கன்னா சுய முயற்சியும் நல்லா இருக்கும், சேவையும் நடந்துடும். ஆகையால டபுள் பெனிஃபிட் இருக்கு இல்லையா அப்படின்றார். எப்படிப்பட்ட விகாரிகளும் தூய்மையற்றவர்களும் உங்களுடைய உள்ளுணர்வின் வாயுமண்டலத்தினால் மாற்றம் அடைந்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளுணர்வை உருவாக்குங்கள். இப்படிப்பட்ட விரதம் சதா நினைவில் இருக்க வேண்டும், சுரூபத்தில் இருக்க வேண்டும். தற்சமயம் பாப்தாதா குழந்தைகளின் சார்ட்டை பார்த்தார். தன்னுடைய உள்ளுணர்வினால் வாயுமண்டலத்தை உருவாக்குவதற்கு பதிலாக அங்கங்கே அவ்வப்போது மற்றவர்களுடைய வாயுமண்டலத்தின் பிரபாவம் ஏற்படுகிறது. அதற்கு காரணம் என்ன? குழந்தைகள் உரையாடும் போது மிக இனிமையான விஷயங்களை சொல்கிறார்கள். அதாவது எனக்கு அவருடைய விசேஷ தன்மை பிடித்திருக்கிறது, அவருடைய ஒத்துழைப்பு மிகவும் நன்றாக கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த விசேஷ தன்மைகள் பிரபுவின் கொடையாகும். பிராமண வாழ்க்கையில் என்னென்ன கிடைத்திருக்கிறதோ, என்னென்ன விசேஷ தன்மைகள் இருக்கிறதோ அவை அனைத்தும் பிரபுவின் பிரசாதமாகும், பிரபுவின் கொடையாகும். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, பிறருடைய வாயுமண்டலத்தினுடைய பிரபாவத்துல வருவது அப்படின்னா என்னன்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். இவருக்குள்ள நல்ல குணம் இருக்கு, விசேஷ தன்மைகள் நிறைய இருக்கு, இவங்க நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க பாபா சேவையில அப்படின்னு அந்த பிரபாவத்துல நீங்க வந்துடுறீங்க. அப்படி வரும்போது ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடுறீங்க. அந்த விசேஷ தன்மைகள் யாரு கொடுத்தது? அது பிரபுவின் கொடை. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராமண வாழ்க்கையில என்னென்ன கிடைச்சிருக்கோ, என்னென்ன விசேஷ தன்மைகள் இருக்கோ அது எல்லாமே பிரபுவின் பிரசாதம், பிரபுவின் கொடை. ஆக கொடுப்பவரை மறந்து பெறுபவரை நினைவு செய்கிறீர்கள். ஆகையில அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல பிரபாவத்துல வந்துடுறீங்க அப்படின்னு சொல்றார். பிரசாதம் ஒருபோதும் இன்னாருக்கு சொந்தமானது என்று பாடப்படுவதில்லை. அதாவது பிரசாதம் அப்படின்னு சொல்லும் போது இன்னாருடைய பிரசாதம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பர்சனல் பிரசாதம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இறைவனுடைய பிரசாதம், பிரபுவினுடைய பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிரபுவின் பிரசாதம் என்று சொல்லப்படுகிறது, இன்னாரின் பிரசாதம் என்று சொல்வதில்லை. ஒத்துழைப்பு கிடைக்கிறது, நல்ல விஷயம்தான். ஆனால் ஒத்துழைப்பு கொடுக்க வைக்கும் வள்ளலையோ மறக்கக்கூடாதல்லவா? அதாவது இன்னார் நல்ல உதவி செய்கிறாங்க, பாபா காரியத்துல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். அந்த பிரபாவத்துல வந்துருவோம். ஆனா பாபா சொல்றார், ஒத்துழைப்பு கிடைக்குதுன்னா நல்ல விஷயம்தான், ஆனால் கொடுக்க வைக்கிறது யாரு? பாபா தானே அவங்களுடைய புத்தியை டச் பண்ணி நீ என்னுடைய காரியத்துல ஒத்துழைப்பு கொடு, இந்த ஆத்மாவுக்கு உதவி செய்ய அனுப்புறாரு. ஆகையில கொடுப்பவரை மறந்துடாதீங்க, அவரை தான் கொடுக்க வைக்கிறதுன்றது மறந்துடாதீங்க. ஆக மிக உறுதியாக பிறந்த நாளின் விரதம் மேற்கொண்டிருக்கிறீர்களா? உள்ளுணர்வு மாறிவிட்டதா? முழுமையான தூய்மை என்ற உண்மையிலும் உண்மையான விரதம் மேற்கொள்ள வேண்டும் அல்லது வாக்குறுதி கொடுக்க வேண்டும்.
பெரிய பெரிய விஷயங்களின் விரதமோ இருக்கிறீர்கள். ஆனால் அவற்றின் சின்ன சின்ன குழந்தை குட்டிகளிடமிருந்து விடுபட்டிருக்கிறீர்களா என்பதை சோதனை செய்யுங்கள். பொதுவாக பார்த்தால் வாழ்க்கையில், அதுவும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு குழந்தைகளை விட பேரன் பேத்திகளிடம் அதிக அன்பு இருக்கும். தாய்மார்களுக்கு அன்பு இருக்கும் தானே? அதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். லௌகீகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளை விட பேர குழந்தைகள் மீது அதிகமாக அன்பு இருக்கும். அதுபோல இங்க பெரிய பெரிய விகாரங்களை நீங்க விட்டுட்டீங்க. அந்த விரதமோ இருக்கிறீங்க. ஆனால் அவற்றின் சின்ன சின்ன விஷயங்கள் என்ன இருக்கோ, குழந்தை குட்டிகளாக என்ன இருக்கோ, அதிலிருந்து நான் விடுபட்டிருக்கிறேனா, அதை நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்றார். பிரம்மச்சரியத்தின் விரதம் நீங்க இருக்கிறீங்க. ஆனால் வேற ஏதாவது ஈர்ப்பு, இல்ல இது நல்லா இருக்கு, இல்ல வேற ஏதாவது இவங்க கிட்ட பேசணும், அந்த இச்சை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்கன்றார். சரி, நான் வெஜிடேரியன் ஃபுட் நீங்க விட்டுட்டீங்க. ஆனால் அந்த கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல இந்த ஃபுட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை சாப்பிடணும், அது இல்லாம என்னால இருக்க முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள்ல எங்கேயாவது மாட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பாருங்க அப்படின்றார். ரொம்ப ஸ்பைசியா இருக்கணும், சுவையா இருக்கணும் அப்படின்னு ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்களா, செக் பண்ணுங்க அப்படின்றார். அதாவது பெரிய பெரிய ரூபங்களை வென்றிருக்கிறீர்கள். ஆனால் சின்ன சின்ன சூக்ஷ்ம சொரூபத்தில் யுத்தம் செய்வதில்லை தானே என்பதை பாருங்கள். எப்படி சிலர் எனக்கு ஆர்வம் இல்லை, ஆனால் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது இந்த பொருள் மிக நன்றாக இருக்கிறது, ஆனால் ஆசை இல்லை என்கிறார்கள். சரி, விசேஷமாக ஏன் நன்றாக இருக்கிறது? அப்போ நல்லா இருக்குன்னு தோணுதுனாலே நம்ம கவர்ந்தெழுக்கப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம். அதை நம்ம சூக்ஷ்மத்துல புரிஞ்சுக்கணும். எனவே சின்ன சின்ன ரூபத்திலும் தூய்மையற்ற தன்மையின் அம்சம் இருக்கவில்லை தானே என்று சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் சில நேரம் அம்சத்தில் இருந்து வம்சம் உருவாகக்கூடும். அதாவது பக்தியில கூட காட்டியிருக்காங்க, அசுரர்களே ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்தாலே 1000 அசுரர்கள் உருவாயிடுவாங்க. அதுபோல ஏதோ சின்ன விஷயம்தான் அசால்ட்டா நீங்க விட்டுட்டீங்கன்னா, அது வம்சமாக மாறிடும். அம்சம் வம்சமாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றார். எந்த விகாரமாக இருந்தாலும், அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, வருவதற்கு ஒரு வார்த்தையின் பாவம் நிமித்தமாக இருக்கிறது. அதாவது நமக்குள்ள அந்த விகாரம் வரணும்னா, அது சின்ன விகாரமோ பெரிய விகாரமோ, அதுக்கான வழி ஒரு வார்த்தை தான், அல்லது ஒரு வார்த்தையின் பாவம்தான் நிமித்தமாக இருக்கு அப்படின்றார். அந்த ஒரு வார்த்தை நான் என்பதாகும். அதாவது தேக உணர்வின் நான். இந்த ஒரு நான் என்ற வார்த்தையில் அபிமானமும் வருகிறது. மேலும் ஒருவேளை அபிமானம் பூர்த்தியாகவில்லை என்றால் கோபமும் வருகிறது. உதாரணத்திற்கு, அதாவது நான் எவ்வளோ சேவை செய்துட்டு வந்திருக்கிறேன், எவ்வளோ பெரிய சேவை செய்துட்டு வந்திருக்கிறேன், இவங்க எல்லாம் என்னை மதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா அவங்க உங்களை மதிக்கல. அந்த அபிமானம் பூர்த்தி ஆகலை அப்படின்னா அடுத்தது என்ன? கோபம் வருது. கோபமா வருது, ஆவேசமாக வருது. நான் யாரு? நான் என்ன காரியத்தை செய்துட்டு வந்திருக்கிறேன், ஆனா இவங்க என்னை மதிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க மேல கோபம் வருது. இன்சல்ட் ஃபீல் வாங்க. அபிமானத்தின் அடையாளம் என்னவென்றால், அவர்களால் தன்னை அவமதிக்கும் ஒரு வார்த்தையை கூட சகித்து கொள்ள முடியாது. ஆகையால் கோபம் வருகிறது. அதாவது எப்படி ஆரம்பிச்சார் பாபா? உண்மையான பக்தர்களின் ஞாபகம் எனக்கு வருது அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஏன்னா பக்தர்கள் விரதம் இருப்பாங்க. அடுத்தது பக்தர்கள் என்ன செய்வாங்க? பலி கொடுப்பாங்க. இப்போ அந்த விஷயத்துக்கு வரார். பக்தர்களும் பலி கொடுக்கிறார்கள்.
நீங்களும் இன்றைய நாளில் உங்களிடம் எல்லைக்குட்பட்ட நான் என்பது என்ன இருந்தாலும் அவற்றை தந்தையிடம் கொடுத்து சமர்ப்பணம் செய்து விடுங்கள். அவங்க ஸ்தூலத்துல பலி கொடுப்பாங்க. நீங்க நான் அப்படின்றது என்னென்ன அபிமானம் இருக்கோ, அகங்காரம் இருக்கோ, அதை நீங்க பலி கொடுத்துருங்க, சமர்ப்பணம் செய்திருங்க அப்படின்றார். நான் தான் நல்லா பேசுவேன், நான் தான் நல்லா செய்வேன், நான் தான் திறமையாக நிர்வாகம் செய்வேன், நான் தான் நல்ல ஞானம் புரிய வைப்பேன், நான் தான் இது செய்ய முடியும். இப்படி என்ன நான் இருக்கோ அதை எல்லாமே நீங்க தந்தைக்கு கொடுத்துருங்க அப்படின்றார். ஆமாம், செய்யத்தான் வேண்டும், ஆகத்தான் வேண்டும் என்று நினைக்காதீர்கள், டும் டும் என்று சொல்லாதீர்கள். சக்திசாலியாக இருங்கள். சக்திசாலியாகி சமர்ப்பணம் செய்யுங்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. எத்தனை காலங்கள், எத்தனை முறை சம்பூர்ணமாக ஆகியிருக்கிறீர்கள் நினைவிருக்கிறதா? ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு கல்பமும் ஆகியிருக்கிறீர்கள். ஏற்கனவே உருவாகி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை ரிப்பீட் மட்டும் செய்ய வேண்டும். அதாவது ஏற்கனவே செய்திருப்பதை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஆகையால்தான் ஏற்கனவே உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம் என்று சொல்லப்படுகிறது. உருவாக்கப்பட்டிருக்கிறது, இப்போது ரிப்பீட் செய்ய வேண்டும், அதாவது மாற வேண்டும். கடினமா அல்லது சகஜமா? சகஜ முயற்சி சங்கமயுகத்தின் வரதானமாக இருப்பதை பாப்தாதா புரிந்திருக்கிறார். அதாவது இந்த லௌகீக ஸ்கூல்ஸ்ல கூட டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது செய்யறதுக்கு கொடுக்குறாங்க, ஒரு டாஸ்க் ஏதாவது ப்ராஜெக்ட் ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அவங்களால செய்ய முடியக்கூடிய விஷயங்களை தானே கொடுப்பாங்க. அதுபோல பாப்தாதா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் அப்படின்னா அது உங்களால செய்ய முடியும். பலமுறை செய்திருக்கீங்க, இப்பவும் செய்ய போறீங்க. ஜஸ்ட் ரிப்பீட் தான் பண்ண போறீங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த புரிய வச்சிட்டு இருக்கிறார். நான் ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்குறேன்னா கூடவே ஒரு வரதானத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். அதாவது சகஜ முயற்சி, இதுதான் சங்கம யுகத்தின் வரதானம். அப்போ கூடவே பாபாவுடைய வரதானம் ஒரு ஹெல்ப்பா இருக்கு இல்லையா? அப்போ மாறுறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்கிறார். இந்த பிறவியில் சகஜ முயற்சியின் வரதானத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு சகஜ வாழ்க்கை தானாகவே கிடைக்கும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் உழைப்பில் இருந்து விடுவிக்க வந்திருக்கிறார். 63 பிறவிகள் உழைத்தீர்கள். ஒரு பிறவி பரமாத்மா அன்பினால் நேசத்தினால் உழைப்பில் இருந்து விடுபடுங்கள். எங்கே அன்பு இருக்குமோ அங்கே உழைப்பு இருக்காது. எங்கே உழைப்பு இருக்குமோ அங்கே அன்பு இருக்காது. எனவே பாப்தாதா சகஜ முயற்சியாளர் ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் விடுபடுவதற்கான சாதனம் அன்பு, தந்தையிடம் உள்ளபூர்வமான அன்பு, அதாவது அன்பில் மூழ்கி இருப்பது. மேலும் மன்மனாபவ என்ற மந்திரம் மகா எந்திரமாக இருக்கிறது. ஆக எந்திரத்தை காரியத்தில் பயன்படுத்துங்கள். காரியத்தில் பயன்படுத்த வருகிறது தானே? சங்கம யுகத்தில் பரமாத்மா அன்பு மூலமாக, பாப்தாதா மூலமாக எத்தனை சக்திகள் கிடைத்திருக்கிறது, எத்தனை குணங்கள் கிடைத்திருக்கிறது, ஞானம் கிடைத்திருக்கிறது, குஷி கிடைத்திருக்கிறது. இந்த அனைத்து பிரபுவின் கொடையை, பொக்கிஷங்களை உரிய நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்துங்கள். ஆக பாப்தாதா என்ன விரும்புகிறார் என்பதை கேட்டீர்களா? ஒவ்வொரு குழந்தையும் சகஜ முயற்சியாளர் ஆக வேண்டும். சகஜமாகவும் இருக்க வேண்டும், தீவிரமாகவும் இருக்க வேண்டும். திடத்தன்மையை பயன்படுத்துங்கள். ஆகியே தீர வேண்டும். நாம் ஆகவில்லை என்றால் வேறு யார் ஆகுவார்? நாம் தான் அப்படி இருந்தோம், நாம் தான் அப்படி இருக்கிறோம். மீண்டும் ஒவ்வொரு கல்பமும்
நாம் தான் அப்படி இருப்போம். இந்த அளவிற்கு உறுதியான நம்பிக்கையை தனக்குள் தாரணை செய்தே ஆக வேண்டும். அதாவது நான் தான் அப்படி இருந்தேன், நான் தான் அப்படி இருக்கிறேன், நான் தான் அப்படி இருப்பேன் ஒவ்வொரு கல்பத்திலையும். அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கணும். அந்த நிச்சயம் இருந்ததுன்னா கண்டிப்பா மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். செய்வோம் என்று சொல்லாதீர்கள், செய்தே ஆக வேண்டும், நடந்தே ஆக வேண்டும். அது ஆகியே இருக்கிறது, நடந்தே இருக்கிறது. பாப் தாதா உள்நாட்டு வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் அவர் முன்னால் இருப்பவர்களை மட்டும் பார்க்கவில்லை, நாலாபுறங்களிலும் உள்ள உள்நாட்டு வெளிநாட்டு குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். மெஜாரிட்டி இங்கும் அங்கும் இருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்தது, கார்டுகளும் வந்தது, இமெயில்களும் வந்தது, உள்ளத்தின் எண்ணங்களும் கிடைத்தது. தந்தையும் குழந்தைகளின் பாடலை பாடுகிறார். நீங்களும் பாபா நீங்க அதிசயம் செய்திருக்கிறீர்கள் என்று பாடுகிறீர்கள் அல்லவா? பாபாவும் இனிமையான குழந்தைகள் அதிசயம் செய்திருக்கிறீர்கள் என்று பாடுகிறார். ஹிந்தில ஒரு அழகான பாடல் இருக்கு. பாபா ஆப்னே கமால் கருதியா அப்படின்னு அதில் நாங்கள் எப்படி இருந்தோம், எங்களை எப்படி மாத்திட்டீங்க, கூண்டுக்குள்ள பறவையாக இருந்தோம், எங்களுக்கு ஆகாயத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னுலாம் ரொம்ப வர்ணனை நல்லா இருக்கும். அந்த பாடலை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். நீங்க பாடுறீங்க இல்லையா, பாபா நீங்க அதிசயத்தை செய்துட்டீங்கன்னு, அது போல உங்களை பார்த்து நானும் பாடுறேன், குழந்தைகள் அதிசயம் செய்திருக்கிறீங்க அப்படின்றார். நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள், ஆனால் தொலைவில் இருப்பவர்கள் பாப் தாதாவின் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று பாப் தாதா சதா சொல்கிறார். இன்று நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் எண்ணத்தில் வாழ்த்துக்கள் 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 என்றுதான் இருக்கிறது. பாப் தாதாவின் காதுகளில் அந்த சப்தம் சேர்ந்து கொண்டிருக்கிறது. மேலும் மனதில் எண்ணங்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இவை பெயருக்கு கார்டுகளாக கடிதங்களாக இருக்கிறது. ஆனால் மிக பெரிய வைரத்தை விட விலை மதிப்புமிக்க பரிசாக இருக்கிறது. நம்ம அனுப்புற கார்ட்ஸு, வாழ்த்து அட்டைகளுக்கு பாபா எவ்வளவு நல்லா ரெஸ்பாண்ட் கொடுத்துட்டு இருக்கார் பாருங்க. அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அனைவரும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி விட்டீர்கள். நீங்கள் 2 ஆண்டுக்காரர்களாக இருக்கலாம், 1 ஆண்டுக்காரர்களாக இருக்கலாம், 1 வாரத்தினராக இருக்கலாம். ஆனால் இது யக்ஞத்தின் ஸ்தாபனையின் பிறந்த நாளாக இருக்கிறது. அனைத்து பிராமணர்களும் யக்ஞத்தில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையால் அனைத்து குழந்தைகளுக்கும் மிக மிக அதிகமாக உள்ளத்தின் அன்பு நினைவுகளும் இருக்கிறது, ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. சதா ஆசீர்வாதங்களினால் வளர்ந்து கொண்டே இருங்கள், பறந்து கொண்டே இருங்கள். ஆசீர்வாதங்களை கொடுப்பதும் பெறுவதும் சகஜமாக இருக்கிறது தானே? சகஜம்தானே? யார் சகஜம் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள், கொடிகளை அசையுங்கள். அதாவது சிவராத்திரி இல்லையா, அதனால எல்லார் கையில ஒரு கொடி இருந்தது. ஆகையில பாபா எல்லாரும் கொடி அசையுங்க அப்படின்றார். ஆக ஆசீர்வாதங்களை விடுவதில்லை தானே? ஆசீர்வாதங்களை கொடுப்பது, மேலும் ஆசீர்வாதங்களை பெறுவது, இதுதான் அனைத்தையும் விட சகஜ முயற்சியாகும். இதில் யோகமும் வந்துவிடுகிறது, ஞானமும் வந்துவிடுகிறது, தாரணையும் வந்துவிடுகிறது, சேவையும் வந்துவிடுகிறது. ஆசீர்வாதங்களை கொடுப்பது மற்றும் பெறுவதில் 4 பாடங்களும் வருகிறது. அதாவது ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா முதல்ல நம்ம சுயமரியாதையில இருக்கணும். நான் யார் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் இருக்கணும்.
2வது ஆசீர்வாதங்கள் கொடுக்கணும்னா பாபா கிட்ட கனெக்ஷன் இருக்கணும். நாம என்னத்த கொடுக்க போறோம்? பாபாவுடைய சக்தி அடையணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஆகல ஞானமும் வருது, யோகாவும் வருது. அடுத்தது தாரணை. பாபாவுனுடைய பாயிண்ட்ஸை நம்ம கடைப்பிடிக்கல அப்படின்னா இந்த காரியத்தை நம்ம செய்யவே முடியாது. யார் அதை செய்திருப்பாங்களோ அவங்களால தான் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். ஆகையில இதில் தாரணையும் வந்துடுறது. அப்புறம் பிறருக்கு கொடுத்தோம், நல்லது செய்தோம்னா அது சேவை இல்லையா? அதனால 4 சப்ஜெக்ட்ஸும் வந்துடுறது அப்படின்றார். டபுள் ஃபாரினர்ஸுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பதும் பெறுவதும் சகஜம்தானே? சகஜமாக இருக்கிறதா? 20 வருடக்காரர்கள் யார் வந்திருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்கு 20 ஆண்டுகளே ஆகியிருக்கிறது. ஆனால் பாப் தாதா உங்கள் அனைவருக்கும் பல கோடி மடங்கு வாழ்த்து கொடுக்கிறார். எத்தனை நாடுகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள்? 69 நாடுகளிலிருந்து என்று பதில் வருது. வாழ்த்துக்கள். 69வது பிறந்த நாளை கொண்டாட 69 தேசங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். அதாவது அந்த 2005 அப்படின்னா அது 69th சிவ ஜெயந்தி. ஆகையில பாபா சொல்லிட்டு இருக்கிறார், 69வது சிவ ஜெயந்தி கொண்டாடுறதுக்கு 69 நாடுகளிலிருந்து வந்திருக்கிறீங்க. எவ்வளவு நன்றாக இருக்கிறது. வருவதில் கஷ்டம் எதுவும் ஏற்படவில்லை தானே? சகஜமாக வந்தீர்களா? எங்கே அன்பு இருக்குமோ அங்கு எந்த உழைப்பும் இருப்பதில்லை. ஆகையால் இன்று விசேஷ வரதானமாக எதை நினைவில் வைப்பீர்கள்? சகஜ முயற்சி. சகஜமான காரியம் என்றால் சீக்கிரமாக செய்வார்கள். கஷ்டமான காரியத்திற்கு அதிகமாக உழைக்க வேண்டி இருக்கும். ஆகையால் நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆகையால் நீங்கள் அனைவரும் யார்? சகஜ முயற்சியாளர்கள். சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறார். நினைவில் வைக்க வேண்டும். உங்களுடைய நாடுகளுக்கு சென்ற பிறகு உழைப்பில் ஈடுபடக்கூடாது, உழைக்கக்கூடாது, சகஜமான முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒருவேளை கடினமான காரியம் ஏதாவது வந்தாலும் பாபா மீரா பாபா என்று உளமாற சொல்லுங்கள். அப்போது உழைப்பு முடிந்துவிடும். நல்லது, கொண்டாடி விட்டீர்கள் அல்லவா? தந்தையும் கொண்டாடி விட்டார், நீங்களும் கொண்டாடி விட்டீர்கள். நல்லது. இப்போது ஒரு நொடியில் ட்ரில் செய்ய முடியுமா? செய்ய முடியும் தானே? நல்லது. பாப் தாதா ட்ரில் செய்ய வைத்தார். நாலாபுறங்களிலும் உள்ள சதா ஊக்க உற்சாகத்தில் இருக்கும் உயர்ந்த குழந்தைகளுக்கு, சதா சகஜ முயற்சி செய்யும் சங்கம யுகத்தின் அனைத்து வரதானி குழந்தைகளுக்கு, சதா தந்தை மற்றும் நான் ஆத்மா என்ற நினைவில் இருந்து நான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, அதாவது நான் ஆத்மா என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, சதா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய உள் உணர்வினால் வாயுமண்டலத்தின் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரம். டபுள் ஃபாரினர்ஸ் மூத்த சகோதரிகளோடு அனைவரும் நன்றாக முயற்சி செய்திருக்கிறீர்கள். குரூப்பாக செய்து நன்றாக முயற்சி செய்திருக்கிறீர்கள். மேலும் இங்கே வாயுமண்டலமும் நன்றாக இருக்கிறது. குழுவின் சக்தியும் இருக்கிறது. அதாவது பாப் தாதா சீசன்ல டபுள் ஃபாரினர்ஸ் பிகேஸ்க்கு கியான் சரோவர்ல ரிட்ரீட்ஸ் நடத்துவாங்க. நம்ம பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க ரிட்ரீட் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஒவ்வொரு இதுக்கும் இது யூத் ரிட்ரீட்டு, இது யுகல்ஸ் ரிட்ரீட்டு அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிடுவாங்க. அப்போ அந்த யுகல்ஸாக இருக்கிறவங்க எல்லாமே அந்த மீட்டுக்கு வருவாங்க. குமாரிஸ்ன்னு அவங்களுக்கு எந்த குரூப்பில் அவங்களுக்கு ஒர்க் ஷாப் இருக்கோ, ரிட்ரீட் இருக்கோ அந்த குரூப்பில் வருவாங்க. அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி குரூப்பாக நீங்கள் பிரித்து அவங்களுக்கு ஸ்பெஷல் பாலனை கொடுக்குறீங்க. அப்போ மதுபனில்
அவங்களுக்கு ஒரு நல்ல வாயுமண்டலமும் கிடைக்குது. அதே நேரத்துல நீங்க எல்லாம் பெரியவர்கள், சீனியர் சிஸ்டர்ஸ் அங்க இருக்கிறதுனால, அந்த பாலனையும் அவங்க அடையறாங்க. நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அனைவருக்கும் நன்றாக புத்துணர்வு கிடைக்கிறது. நீங்கள் நிமித்தமாகிறீர்கள். நல்லது. தூர தூரத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா? இருந்தாலும் குழுவின் சக்தி என்ன இருக்கிறதோ, அது நன்றாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய குடும்பம் ஒண்ணு சேரும்போது, ஒவ்வொருத்தருடைய விசேஷ தன்மையின் பிரபாவமும் ஏற்படும் அல்லவா? நல்ல பிளான் செய்திருக்கிறீர்கள். பாப் தாதாவிற்கு மகிழ்ச்சி. அனைவருடைய நறுமணத்தையும் நீங்கள் பெறுகிறீர்கள். அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. அதாவது இந்த மாதிரி ரிட்ரீட்ஸ் எல்லாம் நீங்க செய்யும்போது, உங்களுடைய அந்த நறுமணத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க மகிழ்ச்சி அடையறாங்க. உங்களுக்கு அதனுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த சீனியர் சிஸ்டர்ஸ்க்கு பாப் தாதா சொல்லிட்டு இருக்கிறார். நல்லது. இங்க நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்வது மிகவும் நன்றாக இருக்கிறது. உங்களுக்குள் கொடுக்கல் வாங்கலும் நடக்கிறது. மேலும் புத்துணர்வும் கிடைக்கிறது. மற்றவர்களுடைய விசேஷ தன்மைகள் எது பிடித்திருக்கிறதோ அதை பயன்படுத்துகிறீர்கள். இதன் மூலம் குழு நன்றாகி விடுகிறது. இப்படி செய்வது சரியாக இருக்கிறது. அடுத்தது சென்டர் நிவாசி சகோதர சகோதரிகளோடு அனைவரும் பேனரை காட்டுகிறார்கள். அதில் அன்பு மற்றும் தயையின் ஜோதியை ஏற்றி வைப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிக நல்ல எண்ணத்தை பெற்றிருக்கிறீர்கள். தன் மீதும் தயாதிருஷ்டி, உடன் இருப்பவர்கள் மீதும் தயாதிருஷ்டி, மேலும் அனைவர் மீதும் தயாதிருஷ்டி. ஈஸ்வரனுடைய அன்பு காந்தமாக இருக்கிறது. உங்களிடம் ஈஸ்வரிய அன்பின் காந்தம் இருக்கிறது. எந்த ஒரு ஆத்மாவையும் ஈஸ்வரிய அன்பின் காந்தத்தினால் தந்தையினுடையவராக ஆக்க முடியும். சென்டரில் இருப்பவர்களுக்கு பாப் தாதா விசேஷமாக உள்ளத்தின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நீங்கள் அனைவரும் உலகத்தில் தந்தையின் பெயரை பிரசித்தம் செய்திருக்கிறீர்கள். மூலை முடுக்குகளில் எல்லாம் பிரம்மா குமாரிகளின் பெயரை பரப்பி இருக்கிறீர்கள். மேலும் பாப் தாதாவிற்கு மிக நல்ல விஷயமாக படுவது என்னவென்றால், எப்படி டபுள் ஃபாரினர்ஸாக இருக்கிறீர்களோ அதே போல டபுள் ஜாப் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். மெஜாரிட்டி லௌகீக வேலையும் செய்கிறீர்கள், அலௌகீக ஜாபும் செய்கிறீர்கள். அதாவது டபுள் ஃபாரினர்ஸ் அப்படின்ற பெயருக்கு ஏற்ற மாதிரி நீங்க டபுள் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க வேலைக்கு போறாங்க, சென்டரையும் நடத்துறாங்க. அதை பாப் தாதா பார்க்கிறார். பாப் தாதாவின் டிவி மிக பெரியது. அப்படிப்பட்ட பெரிய டிவி இங்கே இல்லை. அதாவது நீங்க செய்யறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், என்கிட்ட அவ்வளோ பெரிய ஒரு டிவி இருக்கு, உங்க உலகத்துல அந்த மாதிரி டிவி இல்லை அப்படின்றார். அதாவது ஃபாரின்ல இல்லை வேலைக்கு போறவங்க சீக்கிரமா வேலைக்கு போகணும், அப்போ அமிர்த் வேலை பண்ணணும், முரளி கிளாஸும் பண்ணணும், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யணும், கொண்டும் போகணும். அப்போ எல்லாம் ஃபாஸ்ட்டாக செய்வாங்க, வேக வேகமாக செய்வாங்க. அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். ஃபாரின்ல சில சென்டர்ஸ்ல 6 மணிக்கே முரளி இருக்கும், 6 to 6:30 முரளி, அவ்வளோதான். 6:30 மணிக்கு எல்லாம் பறந்துட்டு இருப்பாங்க. சில சென்டர்ஸ்ல 6:30 to 7. சில சென்டர்ஸ்ல எல்லாரும் அமிர்த் வேளாவுக்கே வந்துருவாங்க. 4:45 5:30 முரளி முடிஞ்சிடுது. அப்புறம் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க. அதை நான் பார்க்குறேன்றார் பாபா. எப்படி விரைவாக வகுப்பு எடுக்கிறீர்கள், காலை உணவை எப்படி நின்று கொண்டே சாப்பிடுகிறீர்கள், வேலைக்கு நேரத்திற்கு சென்று சேர்கிறீர்கள், அதிசயம் செய்கிறீர்கள். இவற்றையெல்லாம் பாப் தாதா பார்க்கிறார். அக்னாலேஜ் பண்ணிட்டு இருக்கிறார். பாப் தாதா பார்த்து பார்த்து இதயத்தின் அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மிகவும் நல்லது.
சேவைக்கு நிமித்தமாகி இருக்கிறீர்கள். நிமித்தமானதற்கு பரிசாக தந்தை சதா விசேஷ திருஷ்டி கொடுத்து கொண்டே இருக்கிறார். மிக நல்ல லட்சியம் வைத்திருக்கிறீர்கள். நன்றாக இருக்கிறீர்கள், நன்றாக இருக்கிறீர்கள், நன்றாக இருப்பீர்கள். பிறரையும் நன்றாக மாற்றுவீர்கள், அதாவது நல்லவர்களாக மாற்றுவீர்கள். வரதானம்: அனைத்து பொக்கிஷங்களுக்கும் சிக்கனத்தின் பட்ஜெட் போடும் நுண்ணிய முயற்சியாளர் ஆகுங்கள். எப்படி லௌகீக ரீதியில் ஒருவேளை சிக்கனமானவர் வீட்டில் இல்லை என்றால் சரியான விதத்தில் வீட்டை நடத்த முடியாதோ, அதேபோல் நிமித்தமாகியிருக்கும் குழந்தைகள் சிக்கனமாக இல்லை என்றால் சென்டர் சரியாக நடக்காது. அது எல்லைக்குட்பட்ட குடும்பம், இது எல்லைக்கப்பாற்பட்ட குடும்பம். எனவே எண்ணம், சொல், சக்தி இவற்றில் எதையெல்லாம் அதிகப்படியாக செலவு செய்திருக்கிறேன் என்பதை சோதனை செய்ய வேண்டும். யார் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் சிக்கனத்தின் பட்ஜெட்டை உருவாக்கி அதன்படி நடக்கிறார்களோ அவர்களைதான் நுண்ணிய முயற்சியாளர் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய எண்ணம், சொல், செயல் மற்றும் ஞானத்தின் சக்திகள் எதுவும் வீண் போக முடியாது. ஸ்லோகன்: ஸ்நேகம் என்ற பொக்கிஷத்தினால் செல்வந்தர்களாகி அனைவருக்கும் ஸ்நேகம் கொடுங்கள் மற்றும் ஸ்நேகம் பெறுங்கள். அவ்யக்த சமிகை: தூய்மையின் சக்தி பரம பூஜைக்குரியவராக ஆக்குகிறது. தூய்மையின் சக்தியின் மூலம் இந்த தூய்மையற்ற உலகத்தை மாற்றம் செய்கிறீர்கள். தூய்மையின் சக்தி விகாரங்கள் என்ற தீயில் எரிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை குளிர்ச்சியாக ஆக்கிவிடுகிறது. ஆத்மாக்களை அநேக ஜென்மங்களுடைய விகர்மங்களுடைய பந்தனத்திலிருந்து விடுபடுத்துகிறது. தூய்மையின் ஆதாரத்தில் துவாபர யுகத்திலிருந்து இந்த சிருஷ்டி கொஞ்சம் தப்பு பிடித்து வருகிறது. இந்த மகத்துவத்தை தெரிந்து கொண்டு தூய்மையின் ஒளி கிரீடத்தை தாரணை செய்யுங்கள். ஓம் சாந்தி. நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா, ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா. நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா, ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா. எத்தனை இன்பம் நாமம், எத்தனை சக்தி உன் ரூபம். எத்தனை இன்பம் நாமம், எத்தனை சக்தி உன் ரூபம். எத்தனை சாந்தி உன் இல்லம், எத்தனை அன்பு சதாசிவா. எத்தனை சாந்தி உன் இல்லம், எத்தனை அன்பு சதாசிவா. நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா, ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா. எதை மறந்தாலும் இவ்வுலகில் உன்னை மறவாதே என் மனமே. எதை மறந்தாலும் இவ்வுலகில் உன்னை மறவாதே என் மனமே. நான் அடைந்தேன் அந்த பாக்கியத்தை நாளெல்லாம் பாடி மகிழ்வோமே. நான் அடைந்தேன் அந்த பாக்கியத்தை நாளெல்லாம் பாடி மகிழ்வோமே. நான் என்ற
அலைபாயும் எந்தன் மனதிற்கே ஆறுதல் அளித்தாய் சதாசிவனே. அலைபாயும் எந்தன் மனதிற்கே ஆறுதல் அளித்தாய் சதாசிவனே. சத்தியம் சிவம் சுந்தரமாய் சகலருக்கும் சக்தி அளித்திடும் சிவனே. சத்தியம் சிவம் சுந்தரமாய் சகலருக்கும் சக்தி அளித்திடும் சிவனே. நான் நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா. ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா. ஜோதிர்பிந்து சதாசிவா ஆத்ம ஜோதியை உணர்த்தினாய். ஜோதிர்பிந்து சதாசிவா ஆத்ம ஜோதியை உணர்த்தினாய். ஜாதியை நீக்கி சதாசிவா ஆத்ம தர்மத்தை உணர்த்தினாய். ஜாதியை நீக்கி சதாசிவா ஆத்ம தர்மத்தை உணர்த்தினாய். நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா. ஆத்மா என்ற ஞானம் பிறந்தது சதாசிவா. சிவ ஜெயந்தி தினம் சதாசிவா சிவ தரிசனத்தை அளித்தீட்டாய். சிவ ஜெயந்தி தினம் சதாசிவா சிவ தரிசனத்தை அளித்தீட்டாய். இருளை நீக்கி சதாசிவா ஞான ஒளிய தந்த சதாசிவா. இருளை நீக்கிய சதாசிவா ஞான ஒளிய தந்த சதாசிவா. நான் என்ற எண்ணம் மறந்தது சதாசிவா.